பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இனியாவோட கல்யாண வேலையா ஈஸ்வரியும் கோபியும் பயங்கரமா பிஸி ஆயிட்டாங்க. இதனால ஈஸ்வரிக்கும் பாக்கியாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்துடுது. பாக்கியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அமைதியா இருன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா பாக்கியாவும் விடுறதா இல்ல ஈஸ்வரி கூட சண்டை போடுறாங்க. என் பொண்ணு விஷயத்துல தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி, நான் நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. நான் நினைச்சது நடக்கலன்னா செத்து போயிருவேன்னு மிரட்டுறாங்க. உடனே பாக்கியா, நீங்க செத்துருங்க, இருக்கவே வேண்டாம்னு சொல்றாங்க. ஈஸ்வரிக்கு பாக்கியா சொன்னதை பார்த்து ஒரே ஷாக். இன்னொரு பக்கம் பாக்கியா அமிர்தா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இனியா கூட. இனியா சொல்றாங்க, எனக்காக நீங்க யாரும் தொடர்ந்து சண்டை போட வேண்டாம். வீட்ல 2 நாளா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த கல்யாணம் பாட்டி நினைச்ச மாதிரி நடக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் பேச வேண்டாம், அமைதியா இருங்க அப்படின்றாங்க. ஈஸ்வரி நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சு தட்டு மாத்துற நேரத்துல திடீர்னு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. இந்த வீட்ல விருப்பமில்லாத கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு ஃபோன் வந்தது. அதனால வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே இனியா சொல்றா, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்லை, இவங்க எனக்கு கட்டாய கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு ஷாக். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு.